ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அங்கே ஒயின்லாம் கொட்டி கிடக்குது. அதை துடைக்க வரும்போது அங்கே நம்ம ஹீரோ லூவை பார்த்துட்டு அவள் வந்துட்டு பேசாமல் துடைச்சிட்டே இருக்கா. நீங்கள் கொஞ்சம் விளைவிக்கோங்கன்னு சொன்னாலுமே அவன் நகராமல் நின்றுட்டுருக்கான். இப்போ அங்கே வந்திருக்க பசங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணுற வெயிட்ரஸ் எல்லாமே என்ன வந்துட்டு பண்ண சொன்னாலுமே காசுக்காக பண்ணுவாங்களாமே. இந்த ஒயினை நீ குடி அப்படின்ற சொல்லி கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஒயினை வந்து குடிச்சிட்ருக்கா. இப்போ ஃபைனலாக வந்து அந்த கிளாஸில் அவன் ட்ரக்கை கலந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நீ இதை குடிக்க வேணாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு சூப்பரான கார்க்குள்ளே வந்து உள்ளே என்ட்ராகிறா. அங்கே பார்த்தா ரொம்ப மாடலாக இருந்துச்சுக்கா. ஒரு பெரிய வந்து ஓனர் தான் போல். அங்கே போயிட்டு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்க அந்த சீக்ரெட் டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஷவுஸுமே இருக்கான். இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே. இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோ தான் அந்த பார்ட்டிக்கு வந்து பில் எல்லாமே பே பண்ணுவான் போல். ஸோ அவன் என்ன மாதிரி வந்துட்டு பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறது தான் இவங்களோட சீக்ரெட் டாஸ்கே. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு குடிக்க சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே வந்துட்டு இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன். காலேஜில் பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்காரு. இப்பயுமே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே அவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ சீன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட இருக்கா. அவள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளோதான் எல்லாருமே இவரோட வருங்கால ஒய்ஃப்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே ஷாவை தான் அவர் ரொம்ப லவ் பண்ணியிருப்பார் போல். ஆனால் ரெண்டு பேருக்குமே பிரேக்கப் ஆகிருக்கு. ஸோ அவள் தான் ரொம்ப அன்லக்கின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ராகிறா. என்ன வந்துட்டு இவ்வளோ நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இவள் வந்துட்டு என்ன இங்கே ஒரு வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா. இவள் வந்துட்டு அவர் விட்டுட்டு போன பிறகு இவள் வந்து பெரிய ஆள் ஆயிருப்பான்னு பார்த்தா இப்படி நிலமையில இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாருமே ரொம்ப அங்கே வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பட் அவளுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. அவள் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கா. ஸோ ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த ஷீன் வேணே வந்து அங்கே ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றி விட்டுட்டு நீ இப்போ வந்து இதை தொடச்சி விடு அப்படின்றத சொல்லும்போது தான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. நம்ம ஹீரோ நீ இப்போயாச்சும் உண்மையை சொல்லி இப்போ வெயிட்டாக வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, எதுக்காக நீ இப்படி வந்து என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு வந்துட்டு மற்ற யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது, உன்ட்ட என்னோட கஷ்டங்களை சொல்லணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படின்றத சொன்னதும் நான் வந்து இப்போயுமே உன்னை வந்துட்டு ரொம்பவே வந்து லைக் பண்ணிட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான். பட் எனக்கு அது ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு கண்டவங்க காதில் வந்துட்டு என்னோட விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அசிங்கப்படுத்திட்டு அங்கே இருந்து போயிடுறா. அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வேமா அவள் வந்து போயிட்டு அங்கே அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்கா. இப்போ ஃபோன் சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து தேவையில்லாத வேலை பண்ணான். ஸோ அவனோட ஷர்ட்டில் வந்து ட்ரக்கை போட்டு விட்டு அவனை போலீஸில் அரெஸ்ட் பண்ண வைங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவுமே பின்னாடியே வந்துட்டு எங்கே போயிட்டுருக்க நில் அப்படின்றத சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் ஏன் இப்போ என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பையன் வந்துடுறான். அங்கே ஷவுசியோடு சேர்ந்து வந்திருக்கான். அதை பார்த்துட்டு உனக்கு குழந்தை வேறு இருக்கா, மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஷவுசி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கான். அப்போ நீ வந்து என்னை விட்டுட்டு இவனை போய் அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுட்ருக்கான். உங்களோட பையன் அவனை மாதிரியே பார்க்க கன்றாவியாக இருக்கான்னு சொன்னதுமே அந்த பையன் அதை எப்படி நான் வந்து அசிங்கமாக இருப்பேன், என்னோட அப்பா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் வேலையை ஏதோ பார்த்துட்டு போங்க, தேவையில்லாமல் வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டி விட்றான். நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இந்த ஆள் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுக்காது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து போகலாமா அப்படின்றத சொன்னதுமே அந்த பையன் கிண்டல் பண்ணிட்டு போனதும் அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்ன வேணான்னு சொல்லிட்டு இவ்வளோ போய் எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ வந்து பார்த்துட்டே போயிட்டுருக்கான். ஒன்று நினச்சி நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் நீ வேறு ஒரு பர்சனவாக வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி வெளியே போட போகிறான். பட் அதுவுமே அவனால் முடியலை. ஏன்னா ஹீரோயினை இன்னுமே அந்த லெவலுக்கு அவன் லவ் பண்ணிகிட்ருக்கான். ஷவுஸ் இங்கே பார்த்தா வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அங்கே வாக் பண்ணி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவன் வந்து என்ன சீட் பண்ணிகிட்டு இருக்கான் அவளன்னு சொல்லிட்டு அங்கே அதை எல்லாமே ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுட்டு அங்கே ஷவுஸியை போய் வந்து பயங்கரமாக அடிச்சிடுறான். உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா, மேரேஜ் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தியோட சுற்றிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன்னோட பிரச்சனை என்ன, என்னோட பிரச்சனையில் நீ தலையிடாத, எனக்கு தெரியும் என்னதை பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ப்பான்னு அங்கே போய் சொல்லியிருப்பா போல். ஸோ வந்துட்டு அவங்க அப்பா மேரேஜுக்கு முன்னாடி இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கியா, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, காலேஜ் படிக்க போனேன் என்ன வேலை பார்க்க போனேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவமாயிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. எப்பயுமே அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு வேற அங்கே கோவப்பட்டுட்ருக்காரு. இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் இப்போ என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே பாரு உன்னோட ஹஸ்பண்டோட லட்சணத்தான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோனை காமிச்சதுமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசாமல் நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு,
ஒருத்தர் உன்னை அவன் சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் எனக்கு இதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அவன் ரொம்ப நல்ல மனுஷன் தான் அப்படின்றத சொன்னதும், ஓ நீ வந்துட்டு அவன் வந்து சீட் பண்ணிட்டு இருந்தா நல்ல மனுஷனா, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, பேசாமல் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்து என் கூட சேர்ந்து வந்துடு அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க பையன் வேற நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி உனக்கு பையன் வேற இருக்கா, என்னோட பையனை மட்டும் லவ் பண்ணுற அப்பா தான் எனக்கு வந்துட்டு தேவை, ஸோ வந்துட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்றத சொன்னதும், இப்போ என்ன வந்துட்டு குறையா போச்சு, உனக்குமே பையன் இருக்கான் எனக்குமே பையன் இருக்கான் அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ உன் வேலையை எதை பார்த்துட்டு போ அப்படின்றத சொல்கிறான். இப்போ அவன் அங்கே அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்துட்டு பேசாமல் அவங்க 2 பேரை பற்றின எல்லா வந்து உண்மைகளுமே எனக்கு விசாரித்து சொல்லுங்கள், அதான் இதுக்கு ஒரே வழி அப்படின்றத சொல்கிறான். இங்கே வீட்டில் நம்ம ஹீரோவோட பையனை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே இருக்க மெய்டுங்க மேலே எல்லாம் தண்ணி அடித்து விட்டுட்டு அவங்கள பாடாப்படுத்திட்டு இருக்கான். பட் அவங்களுமே கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வர்றதை பார்த்துட்டு அவன் எங்கள் தலையை ஃபுல்லாக நினச்சிட்டு, அப்பா இங்கே பாருங்கள் இந்த மெய்டுங்க எல்லாருமே என்னை சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பழிய போட்டு விட்டான். ஸோ அதையுமே நம்ம ஹீரோ நம்பிட்டு உங்களுக்கு இங்கே ஜாப் கிடையாது, வேலையை விட்டு போங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. சரியான பொய் சொல்லியா இருப்பான் போல இந்த குட்டி பையன். ஹீரோ என்னோட பையனுக்கு வந்துட்டு ஒரு பேபி சிட்டருமே நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத அசிஸ்டண்ட்டை சொல்லும் போது நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. அந்த சீனை கூப்பிட்டுட்டு இதுக்காக பேபி சிட்டருக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா, இவனுக்கு வந்துட்டு அம்மா தான் தேவை, அதை தான் நீ ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ ஏன் வந்துட்டு இவளை வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நீ வந்துட்டு இவ கூட பேசி பழகி பார்த்தா தானே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே அவளங்க வந்துட்டு மேரேஜ் பண்ண சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பையனை உள்ள கூட்டிட்டு போறேன், நீ வந்துட்டு 2 பேர் பேசி பழகுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் நான் பக்கத்து வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன், என்னை கூட்டிட்டு போய் ட்ரா பண்ணுவீங்களான்னு சொன்னதும் ஹீரோட ஃபேஸை பார்க்கணுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு பக்கத்து வீட்டில் தானே இருக்க, நீ எதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்க, நடந்து போக முடியாத உன்னாலன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே இன்சல்ட் ஆகிருது. சீனில் கிளாஸில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட பையன் கொஞ்சம் மக்கு தான், நானா நம்ம ஹீரோயினோட பையன் வந்து ரொம்ப சூப்பராக படிப்பான் போல், அவன் தான் கிளாஸ்க்கே ஃபஸ்ட்டாக இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஜெலஸாக வேறு ஆகிட்டுருக்கான். ஸோ வந்து வேணுனே வந்துட்டு அங்கே அவங்க பையனை வந்து ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். உன்னோட அம்மா வந்துட்டு வெயிட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, என்னோட அப்பாக்கெல்லாம் அவங்க ஈக்குவலே கிடையாது, அவங்க என்ன வந்துட்டு பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அவனுக்கு கோவம் ஆகிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்போ அங்கே டீச்சர் வந்து அங்கே தூக்கி விட்டுட்டு உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, அப்போ இல்லாமல் வளர்கிற பிள்ளை இப்படி தான் இருக்கும், நீ வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க, உனக்கு இந்த தடவை ஃபஸ்ட்டு பொசிஷன் கிடையாது இவனுக்கு தான் சொன்னதும், நீங்கள் எப்படி டீச்சராக இருந்துட்டு இந்த மாதிரி ஃபேர் இல்லாமல் பேசுவீங்க, அவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்றத சொன்னதும், என்னோட அம்மாவால் என்ன இந்த ஸ்கூலுக்கு கொடுக்க முடியும், ஒரு டம்ளர் பீர் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக பேசிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வேற கால் பண்ணி உங்கள் பையனை வந்து என்னான்னு கேளுங்க அப்படின்றத சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த சீன் நம்ம ஹீரோ எல்லாருமே வந்துடுறாங்க. யார் உன்னை இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு அந்த குட்டி பையன் கூட பார்க்காம அவள் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கா. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுமே ரொம்ப மோசமாக அங்கே வந்து திட்டிகிட்டு இருக்கான். உன்னோட அப்பா மாதிரி ஃப்ராடாக தானே இருப்பான்னு சொல்லிட்டு அவன் சவுஷியோட குழந்தை நினச்சிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பண்ணது தப்பு உங்கள் பிள்ளை, அதை கண்டிக்க துப்பு இல்லாமல் இங்கே ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ அதை கேட்டுட்டு உன் ஹஸ்பண்ட் மேலே தான் அவனும் ஃப்ராடாக இருப்பான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. தேவையில்லாமல் ஏதாச்சும் என் குழந்தைய பற்றி பேசிட்டு இருந்தா நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க வந்ததுமே இதுக்கப்புறம் என் மேலே கையை வச்சு நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை வந்துட்டுருக்கு. அசிஸ்டன்ட் பாஸ் இந்த பையன் சவுஷியோடது கிடையாது, இந்த பையன் உங்களோட குழந்தை தான், அவங்க உங்களை விட்டு பிரியும் போது கன்சீவாக இருந்தாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட குழந்தைய பற்றி என்னை பற்றி யாரை கேட்டு நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோ நீ அப்போ என்னோட பேபியை வயிற்றுல வச்சுட்டு என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அதை கேட்டுட்டு இவ ரொம்பவே மோசமானவ, இவ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினதோ வாயை மூடிட்டு போன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லும் போது நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இது என்னோட பேபி அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம குட்டி பையனுமே என்னோட அப்பா அக்லியாக இருந்தால் அதே மாதிரி தான் நானுமே இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ வந்துட்டு இப்படியே வந்து சண்டை வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க பாட்டியுமே இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு என்ன தைரியம் தான் என் பேரை மேலே கை வைப்பான்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி காதை பிடிச்சி அடிச்சதுமே அங்கே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு உங்களுக்குலாம் வயசாகி அறிவு இல்லையா, சின்ன பிள்ளைய போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. உடனே காட்ஸை வச்சு பிடிக்க சொல்லிட்டு இவளுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அம்மா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணுங்க, அந்த பேபி வந்துட்டு உங்களோட பேரன் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இது என்னோட பேபின்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் டிஎன்ஏ வந்து எடுத்துட்டேன், தேவையில்லாமல் நீ வந்துட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பாட்டி தானே அடிச்சுட்டு என்னோட பேரனவே நான் அடிச்சிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே சாரி வேற கேட்குறாங்க. அங்கே அவளை வேற அடித்தாங்கல்ல, அவட்ட போய் இங்கே சாரி கேட்க போனதும் அம்மா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போய் இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நானும் வந்துட்டு நான் இவன் கூட சேர்ந்து வர விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் குழந்தைய கூப்பிட்டுட்டு அவங்க இருந்து போயிடுறான்.
எல்லாம் பார்த்துட்டு அந்த சீனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அங்கே வந்துட்டு உடனே கிட்னாப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. இப்போ நடந்ததெல்லாம் நினச்சி அந்த பையன் ஃபீல் பண்ணி அவட்ட பேசினதுமே, எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, அம்மா இருக்கேன்ல உன்னை பார்த்துக்க அப்படின்றத சொல்லிட்டு, நீங்கவே வெயிட் பண்ணு உனக்காக பலூன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அந்த குட்டி பையனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த சீன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன் பையன் வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கே போகிறா. ஒழுங்கா என்னோட குழந்தைய விடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே பிடிச்சி அடைச்சி வச்சிடுறாங்க. அவளை வந்துட்டு நீ என்னோட லைஃப்பை வந்து கெடுக்க பார்ப்பியா, கண்டிப்பாக இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன பண்ண போகிறோம் பாருன்னு சொல்லிட்டு அவளை அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க வந்து டவுட் ஆகிட்டு கால் பண்ணி அந்த சீன்ட்ட உன்ட்ட தான் என்னோட பையனும் ஒய்ஃப் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு சும்மா அவங்ககிட்ட பேசி பழகலான்றதுக்காக தான் வர சொன்னேன், ஏன்னா வந்துட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்லன்னு சொன்னதுமே ஆனால் ஹீரோயின் அங்கே பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்டதும் என்ன சவுண்டு இதெல்லாம் சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவள் வந்துட்டு சிங் பண்ணிட்டு இருந்தா. ஸோ கத்தி கத்தி அங்கே வந்துட்டு குரலை இந்த மாதிரி மாறிடுச்சு நான் போய் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோக்கானா ரொம்ப டவுட் ஆகிட்டு உடனே அசிஸ்டண்ட்டாக அந்த லொக்கேஷன் எங்கே இருக்கோ நீ முதல் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லு அப்படின்றத சொல்கிறான். அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறாரு. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டையுமே காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்படின்னா பேபி என்னோடதுன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ அந்த சீன் வந்து அவளை என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாக இருது. இங்கே நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு வச்சா என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிட்டு அவளை வந்துட்டு கட்டாயப்படுத்தி அங்கே ட்ரக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு உன் நிலமை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போக போகுது. ஸோ இங்கே அதுக்கு தான் ஆளுங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், அவங்க உன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்க, அதை எல்லாமே நான் வீடியோ எடுப்பேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணேன், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்னோட லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திரும்ப வந்து நீ கெடுக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு கோவப்பட்டுருக்கா. அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அவள் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே கால் பண்ணிடுறான். அவள் வந்துட்டு உடனே பயந்து போயிட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்போ கால் பண்ணீங்கன்னு சொன்னதும் ஒழுங்காக வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட்ட ஃபஸ்ட்டு ஃபோனை கொடு அப்படின்றத சொன்னதுமே இல்லை இப்போ அவள் ரொம்ப பிஸியாக இருக்கா, அவளால் ஃபோனெல்லாம் பிக்கப் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் என்னோட ஒய்ஃப் மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நீ ஒழுங்காக கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். ஸோ வந்துட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து வாய மூடிட்டு நீ வந்துட்டு ஏதாச்சும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணினா உன் புள்ள சேர்த்து போயிடும், மரியாதையோட வந்துட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட வந்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணி பேசினதுமே இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிருச்சா, அவள் வந்து எந்த ஒரு டேஞ்சர்லையும் இல்லைன்னு சொன்னதும் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், ஏதாச்சும் அவளுக்கு ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொன்றுவேன், அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதுமே இவள் ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு என்ன தைரியம் தான் அவன் என்கிட்ட இப்படி பேசுவான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், இத்தனை வருஷத்தில் அவன் என்கிட்ட இப்படி பேசினதே கிடையாது, உனக்காக என்னை எடுத்தெறிஞ்சு வேற பேசுகிறானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கா. அவளை வந்துட்டு இதுக்கப்புறம் விட்டு வைக்காதீங்க, இவர்கிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஸோ அங்கே ஹீரோ பார்த்துட்டு பயந்து போயிட்டு இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி இவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பசங்க உடையெல்லாம் இங்கே வர வேணான்னு சொல்லிட்டு இவ தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு அம்மா போட்டதுமே அவ்வளோதான் அங்கே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. ஹீரோக்கு பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு இவ்வளோ முதல் போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து காப்பாற்றி அங்கே வந்துட்டு அவனோட காக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கோமே, ஹீரோ எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு, இதுக்கப்புறமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த குழந்தை வந்து என்னோடது தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு பெரிய பணக்காரன், நான் அப்படி கிடையாது, ஸோ வந்துட்டு நம்ம 2 பேர் விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத சொன்னதும் நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்பயும் சரி அப்பயும் சரி, ஸோ வந்துட்டு பணக்காரவங்க ஏழைன்றதெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. நிறைய கார்லேருந்து இறங்கி வந்து ஃப்ளார்ஸ்லாம் கலர் கலராக கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் ஹீரோவோட வேலை தான் போல். அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேறு பக்கம் போனால் அந்த பக்கம் நம்ம ஹீரோ இறங்கி வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி காலங்காத்தால வந்து என்னை தொல்லை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் என்ன பேபி நான் உனக்காக வந்துட்டு பாசமாக இதெல்லாம் பண்ணால் தொல்லைன்னு சொல்லிகிட்ருக்க, நான் நீ வந்துட்டு சப்போர்ட் பண்ணி என்ன பேச வேணாமா அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க. நீ எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஓனரோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் ஏதாச்சும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காது, ஆஃபீஸில் நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லி வச்சு என் வேலையை கெடுத்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை என்னோட ஒய்ஃப் தான் அங்கே வர்றாங்கன்ட்டு எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது, அது இங்கே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் ஒர்க்குமே போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்போ ஃபேங் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. நம்ம ஹீரோயின் ஃபேங் நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு இவ யாருன்னே தெரியலை. ஏன்னு தெரியல, உன் ஸ்கூலில் படித்த பொண்ணு தான் ஷாவுன்னு சொன்னதுமே ஓ நீயா, நீ வந்துட்டு ஸ்கூல்லே வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்து படிப்பை பாதியிலே
ட்ராப் அவுட் பண்ணிட்டு போனவ தானேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு இங்கே மேனேஜருக்கு வந்துட்டு யாரோ வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இப்படி வந்துட்டு அவங்க பிரசிடண்டோட ஒய்ஃப் வந்து இன்டென்ட்டாக இங்கே ஒர்க் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி 2 பேர் வராங்களே, யார் வந்துட்டு அவங்க ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அங்கே ஒரு பெரிய காரில் வந்து இறங்கினதான் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க சாதாரண ஸ்கூட்டியில் வந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபேங் அங்கே வந்ததும், நீங்கள் தான் வந்து பிரசிடண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் மேடம், நீங்கள் வந்துட்டு எதையும் எங்ககிட்ட மறைக்க வேணான்னு சொன்னதும், அவன் நல்ல வேளை நம்மளுக்கு மரியாதை கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயின், உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, இவங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு சொன்னதும், இவ ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணதும், அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அவளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அதிகமாக ஒர்க்கை கொடுத்துட்டு அவளை பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்துட்டு காஃபி சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோயினும் பொறுமையோடு எடுத்து கொடுக்குறா. இந்த மாதிரி காஃபிலாம் குடித்தா எனக்கு சேராது, எனக்கு வந்துட்டு அந்த கடையில் தான் வாங்கி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் போல் அங்கே போய் வாங்கிட்டு வர சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், நான் ஏன் போய் உனக்கு அதெல்லாம் பண்ணணும், நான் இங்கே ஒர்க் தான் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு சண்டை வந்துடுது. அங்கே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் அந்த காஃபியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அப்படி இருந்துமே அவள் காஃபியை தானே வந்து மேலே கூட்டிட்டு, இவ ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பழிய போட்டதுமே அந்த ஜால்ரா எல்லாமே வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், நான் எதுவும் பண்ண கிடையாது, அவளை தான் காஃபியை கொட்டிக்கிட்டா அப்படின்றத சொன்னதும், இதோட வேலை எவ்வளோ தெரியுமா, மிஸ்ஸில் பண்ண வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ், இது வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்டு தெரியுமான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இந்த டிசைனை எப்போ நம்ம பண்ணோம் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கே வந்துட்டு ஒன்றும் புரிய மாட்டுது. சரி ஓகே, இவ ஃப்ராடு தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரெடி பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இப்படி இருக்காது, இது ஃபேக்காக நீ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும், இவன் வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸை ஃபேக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த மேனேஜர், நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க மேடம், நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய மேட்சா அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், சரி ஓகே, நீ உன்னோட ஹஸ்பண்ட் பிரசிடண்ட் தானே சொல்கிற, ஒரு நாளைக்கு வந்து அவர் கூட சேர்ந்து எங்களுக்கு மீட்டிங் வை அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே இருக்கவங்களுமே, ஆமாம் ஆமாம் நீங்கள் அதே மாதிரியே பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், அங்கே வந்துட்டு ரொம்பவே அவளுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன வந்துட்டு நீங்கள் எப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், இல்லை நான் வந்துட்டு சும்மா தான் யோசித்தேன், கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வைக்கிறேன் இந்த மாதிரி பார்ட்டி அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் அவள் வேலையை முடிச்சுட்டு போகும்போது அது யாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே, அது எங்கள் டிரைவர் அப்படின்றத சொல்லிடுறா. உண்மையிலே அது அவங்க அப்பா தான் போல், அவர் தான் நம்ம ஹீரோட்ட அங்கே டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்பா நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு ஒரு வில்லா ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் இங்கே பார்ட்டி வைக்கணும் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகேம்மா நான் வந்துட்டு அந்த வில்லாக்கு வந்துட்டு அனுமதி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவள் வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அந்த வில்லாக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. வா இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க, இது உங்களோட தான் மேடம் சொல்லிட்டு எல்லோரும் புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின், இந்த வில்லாவை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே யோசனையாக வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், சரி ஓகே நம்ம வில்லாவை வந்துட்டு இப்படியே பார்த்தா என்ன அர்த்தம், இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா, நீ கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு சர்வ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் அவள் சொல்கிறது கரெக்டாக, எங்களுக்குமே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. உடனே அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, எனக்காக நீங்கள் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னதும், இந்த வீட்டில் வந்துட்டு அவங்க ஒய்ஃபும் அவரும் தான் ஆர்டர் பண்ண முடியும், நீ எல்லாம் ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே, நான் சொல்கிறத கேளுங்க, இல்லை எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், எனக்காக நீங்கள் நான் சொல்கிற எல்லா ஐட்டமே நீங்கள் சமைச்சு வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஆர்டர் கொடுத்துட்ருக்கா. அம்மான்னு கூட மதிக்க மாட்டா. எல்லாருமே உள்ளே போயிட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவளோட அம்மா இருந்தா போய் சாப்பாடெலாம் ரெடி பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு எங்கேயோ அவங்கள பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனையாக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே அந்த ட்ரேயை வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா, என்ன அந்த தொட்டு பார்த்துட்ருக்க, தேவையில்லாமல் அதை டச் பண்ணுற வேலை வைக்காத, அதை என்னோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா தெரியுமான்னு சொல்லிட்டு சீனை போடுறா. நம்ம ஹீரோயின், ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் இப்படியே வந்து வெளியே நிற்க வச்சுட்டு இருக்க போறியா, உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிச்சின்னா எங்களுக்கும் கொஞ்சம் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்குல்ல அப்படின்றத சொன்னதும், அவங்க எல்லாருமே ஆமாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவளுமே அங்கே சீனை போட்டுட்டு அங்கே மேலே கூட்டிகிட்டு போகிறா. பட் அங்கே வந்து பாஸ்வேர்டு தெரியலை அவளுக்கு. அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின், என்ன பாஸ்வேர்டு தெரியலையா உன்னோட வீட்டுக்கு அப்படின்றத கேட்டதும், அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒரே பாஸ்வேர்டை வந்துட்டு எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. அவள் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம், எனக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் வரப்போ நம்ம இங்கே வந்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த கதவை தொட்டதுமே அந்த கதவு ஓப்பன் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவளுக்கு எப்படி வந்துட்டு இந்த இது ஓப்பன் ஆச்சு, பாஸ்வேர்டு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு, நான் தான் இவளை வந்துட்டு ஜாப் கொடுத்து இங்கே வச்சுருக்கேன், பார்ட் டைம் ஜாப் சொன்னதுமே நம்ம கம்பெனியில் இதெல்லாம் அலவுடு இல்லை தெரியுமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு, நீ எப்போ எனக்கு ஜாப் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது.
அவங்க வந்து ஒரு நெக்லஸ் மாதிரிலாம் இருக்குது, அதை எடுத்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை வேணும்னே பிடிங்கி அதை வந்துட்டு அதை பிச்சு வேற கீழே போட்டா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆயிட்டு, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, இதோட வந்து வேல்யூ எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றத சொன்னதும், ஏன் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுச்சுக்கா. ஆமாம், என்னை விட வந்துட்டு யாருக்கு தெரிய போகுது, நீ வந்துட்டு அளவுக்கு மீறி பண்ண ஆரம்பிச்சிட்ட, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னதும், என்ன வந்துட்டு நீ இந்த இடத்துல ஓனர் நினச்சிட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு அங்கே கூப்பிட்றாங்க. அவள் போயிட்டு அவங்க அம்மாட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறா. அந்த லேடிட்ட உண்மையை கேட்டா, இவங்க தான் இந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்களால பேச முடியல. உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னாலுமே அவங்க வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் அங்கே பயந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படின்னா யாரை கூப்பிட்டு பேசணுமோ பேசலான்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர்கிட்ட கால் பண்ணுறேன்னு சொன்னதும், அப்போ அங்கே அவள் வந்துட்டு ஓ நீ மேனேஜரை கூப்பிடுவியா, சரி ஓகே நீ கூப்பிட்டு பாரு அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணிடுறா. பட் அவர் வரவே இல்லை. ரொம்ப நேரமாகிடுது. என்ன வந்துட்டு இவள் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஃபைனல் அங்கே மேனேஜருமே வந்துடுறாரு. ஏன்னா இந்த ஆள் உண்மையிலே மேனேஜரா இல்லை போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட ரொம்ப ஓவராக அந்த ஒரு ஸ்டாஃப் வாய் பேசினதுமே கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. பார்த்தீங்களா மேடம், இவங்க வந்துட்டு என்னை தேவையில்லாமல் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அவட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவளுக்கே அங்கே அரண்டு போய் பயமாயிட்டு இருக்கு. அவளுமே அவளை கோவப்பட்டு அடிச்சுட்டு வாய முடிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்றா. அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பயமாயிட்டு வேலையை விட்டு போயிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் அழுதுட்டு இருக்காங்க. அவள் அப்படியே நைஸாக வெளியே போனதும், இப்போ நீ ஒரு நெக்லஸை பிச்சு எரிஞ்சி அதோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அந்த ஃபேங்க் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. கடவுளை இன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட போய் நான் தான் இவரோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு என்னோட ஐடென்டிஃபை ரிவீல் ஆக வேணாம், நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவர் வந்துட்டு சரி ஃபேங் நீங்கள் வந்துட்டு எதுவும் வந்து தப்பெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க, எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு, நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் எப்படா எல்லாமே எனக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. அங்கே அவங்க அம்மா வந்து காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு என்னை வெளியே விட்டு தூக்கிடாதீங்கம்மா, என் பொண்ணுக்காக நான் வந்து பணம் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் வந்துட்டு அவளோட அம்மாவா அப்படின்றத சொன்னதுமே அவங்க அம்மான்னு சொல்கிறாங்க, அவள் வந்துட்டு இப்படிலாம் வந்து செஞ்சுட்டு இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியுது, பட் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், அவளோட மேரேஜுக்காக நான் வந்து நகையெல்லாம் சேர்த்துட்ருக்கேன், ப்ளீஸ் என்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, இது இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு என்னோட ஐடென்டிஃபை வந்துட்டு எதுவும் வந்து ரிவீல் பண்ண வேணாம், நான் உங்களை வந்துட்டு வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மன்னிச்சுடுறா. பிறகு அங்கே வந்து என்ன வந்து ஷாவுக்கு அந்த மேனேஜர் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ மரியாதையை கொடுக்கலன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன், அவள் ரொம்பவே மோசமான பொண்ணு, அந்த மேனேஜருக்கும் அவளுக்குமே வந்துட்டு அஃபேர் போயிட்டுருக்கு, அதனால தான் இந்த லாக்கருமே அவளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அவளுக்கு திறக்கிறதுக்கு, அதனால தான் அந்த ஆள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இங்கே ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே நம்பிட்டு சி இப்படிப்பட்டவளா இவன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவளை பற்றி தாங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. வேணுனே அப்போ அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயின் மேலே அங்கே காஃபியை தூக்கி ஊற்றி விட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மூஞ்ச பாருங்களேன் அப்படின்ற சொல்லிட்டு அதை வீடியோஸ்லாம் எடுத்ததுமே ஹீரோயின் நீங்கள் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுங்கள், இப்படிலாம் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னதும் மேலே வந்து எப்படி செடியூஸ் பண்ணுறதுன்னு இவளுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஃபேங் நீங்கள் அவங்க பக்கத்துல எல்லாம் போகாதீங்க, அவளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்க போதுன்னு சொன்னதும் ஐயோ நான் வந்துட்டு இப்போ மருந்தடிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு மருந்தடிக்கும் போது நம்ம ஹீரோயின்மே அதை பிடிங்க அங்கே மருந்தடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த ஃபேங் நீ என்ன நினச்சிட்டு உன் மனசில் வந்து பண்ணிட்டு இருக்க, எவனையாச்சும் பிடிச்சி நீ வந்து உடனே வந்து அஃபேர் வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாரு, என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது கடைசியில் நம்ம ஹீரோயின் மேலே பணியை போட்டதுமே அந்தாலுமே என்ன பண்ணிட்டு இருக்க, வந்து மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்க அப்படின்ற சொல்லிடுறாரு. பிறகு அங்கே மீட்டிங்கில் வந்துட்டு இப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதை பற்றி பேசிட்டு அந்த வேங்கிட்ட போகணுன்னு சொன்னதும் ஐயோ அந்த ஆள் ரொம்ப மோசமானவனாச்சு, அவனெல்லாம் அங்கே வந்துட்டு நம்ம போக முடியாது அப்படின்ற சொன்னதும் அந்த ஃபேங் நம்மளுக்கு தான் ஒரு ஆள் இருக்காளே அவளை அனுப்பி வச்சிடறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அனுப்பி வைக்கிறத பற்றி முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அந்த ஆள்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துடு அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பட் ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயினுமே அதுக்காக பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து அதை எடுத்து கொண்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே டவுட் ஆகிருது, இன்னைக்கு வந்துட்டு அவள் எங்கே போயிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அவங்க வந்துட்டு வாங்க தான் மீட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதுமே இது வந்து தப்பாச்சு, அவன் வந்து சரியான இவனாச்சு அப்படின்றத சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வாங்க போய் மீட் பண்ணுறா. மீட் பண்ணால் அந்த ஆள் வந்துட்டு பார்க்குற பார்வையே சரியில்லை. ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை பார்க்காம அவள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தேன்னா கிளம்பிடுவேன்னு சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆல்கஹாலை குடிங்க அப்படின்றத சொன்னதுமே இல்லை எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல முறையில் ஸ்டார்ட் ஆக வேண்டாமா, அதுக்காக தான் குடிக்க சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் வந்துட்டு இதை குடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதை குடிக்காமல் ஃபேஸில் தூக்கி ஊற்றி விட்றா. அந்த ஆள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட போகும்
போகும்போது அங்கே செக்யூரிட்டி விடமாட்டான். இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ஆள் மிஸ்பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் இப்படி என் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ யார் மேலே கை வச்சிருக்க தெரியுமா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோங்க உள்ள என்ட்ரானதுமே அவனை பார்த்துட்டு அவனுக்கு பயமாயிருது. என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிருப்பேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவனை மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கியெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு அடித்து விரட்டி விடணும், இவனோட கம்பெனியோ ஒன்றும் இல்லாமல் பண்ணி விடணும் அப்படின்றத சொன்னதும், ஐயோ பாஸ் இது உங்களோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு தன்னைத்தானே அடிச்சுட்டு அங்கே சாரி கேட்குறான். என்னோட ஒய்ஃப் இல்லைன்னா மற்ற பொண்ணுகிட்ட இப்படி நடப்பையா அப்படின்றத சொல்லிட்டு உன் கம்பெனியோட இனிமேல் யாருமே கோஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நான் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே பனிஷ் பண்ணி இவனை இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே வீட்டில் வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே வந்து அவளவே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான் அவன் மூஞ்ச பாப்பாளான்னு. ஆனால் கண்டுக்கிற மாதிரி இல்லை நம்ம ஹீரோ. நான் உனக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட் நீ கொஞ்சம் கூட என்னை கண்டுக்க மாட்டேங்க அப்படின்றத சரி கேட்டதும், நான் ஏன் வந்துட்டு கண்டுக்கணும், சரி ஓகே நீ வந்து பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்யூன்னு சொன்னதுமே, என்ன தேங்க்யூ தானா, எனக்கு அதுக்கு வந்து ரிவார்டு கொடுக்கணும், ஒரு கிஸ் கொடு அப்படின்றத சொன்னதுமே அவபாட்டு எந்திரிச்சு போனதும் இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா, என்னை கண்டுக்கவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி அவள் ஆஃபீஸில் அவங்க மேனேஜர் நீ ஒழுங்காக சைன் பண்ணாங்க விட்டு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா, கோஆப்ரேஷன் எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு, நீ வந்துட்டு இப்போவே உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த வேலையை விட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு அந்த ஆள் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வந்துட்டு பாருங்க அப்படின்றத சொல்கிறேன். நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க, அந்த ஆளோட கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது நம்மன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எல்லாருமே திரும்பவுமே நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் ஆனால் இதை விட ஒரு பெரிய கம்பெனியில் நான் வந்துட்டு உங்களுக்கு சைன் வாங்கி கொடுக்க முடியும், அது லூ கம்பெனி தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க வந்து நம்ம கூட எப்படி கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு அவள் அந்த கான்ட்ராக்டில் வந்து கொடுக்குறான். அந்த கான்ட்ராக்டை பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ தான் சைன் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது எல்லாருக்குமே, ஏன்னா உண்மையிலே அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேங்க் வேற ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், எனக்கு தெரியாமல் என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இதில் வந்து சைன் வருவாருன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டதுமே நம்ம ஹீரோயின் நீ அளவுக்கு மீறி வந்து போய் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அங்கே இருக்க அந்த ஜால்ராவுமே கூட சேர்ந்துட்டு அங்கே ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏன் உங்களுக்கு நல்லது செஞ்சால் எதுவுமே புத்தி வராதா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ஆள் கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்துவ, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாது, வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கட்டாயப்படுத்திட்டு இருக்கும்போது இந்த ஃபேங்க் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ நான் வந்துட்டு லூ குரூப்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க அந்த பர்சன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்துட்டு ஷாவை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம், அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்களேன்னு சொன்னதும் அந்த ஃபேங்க் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்போயாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை வருதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இந்த ஆள் வந்துட்டு உண்மையிலேவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. ஆமான்னு சொன்னதுமே அங்கே அதை நம்பவே முடியல யாராலையுமே. உடனே இந்த ஃபேங்க் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் நான் சொல்லாமல் எப்படி சைன் பண்ணுவார், ஸோ நான் தான் இதை வந்துட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி பேசினதும் அங்கே இருக்க அந்த ஜால்ராவுமே ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுறா. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இப்படி எப்படி வாய் கூசாமல் அடுக்கடுக்காக போய் பேசிகிட்டே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. வந்திருக்க அந்த பர்சனுக்குமே தெரிய மாட்டேது யார் வந்துட்டு உண்மையான ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இந்த ஃபேங்க் தான் அவர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணணும்னு ஆசை பண்ணீங்கன்னா நீங்களே வந்துட்டு இந்த டிசைன் எல்லாமே பண்ணிக்கோங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணோன்னா கடைசியில் இவ்வளோ ஃப்ராடாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எதையுமே பெருசாக பண்ணாமல் விட்டா. அந்த ப்ராஜெக்டை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தான் போய் இந்த நீ தான் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் யாரை வந்து இங்கே கூப்பிட்றது ஃபேங்கோட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ இப்போ என்னை இன்சல்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஓ நீங்கள் வந்துட்டு லூவோட ஒய்ஃப் ஆச்சே நான் வந்துட்டு மறந்தே போயிட்டேன் மேடம், ஆனால் வந்துட்டு இதை நீங்கள் தானே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, ஸோ நீங்களே பண்ணுங்கள் நான் ஏன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிடுறா. திரும்பவுமே அவங்க கொண்டு வந்துட்டு ப்ளீஸ் பண்ணி கொடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டு இருந்துமே நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்துடுறாரு, நீ கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஸோ வந்துட்டு அவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தா. நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ஒர்க் பண்ணுற பொண்ணு ரொம்ப திமிராக பேசிட்டு மேக்கப் போட்டுட்டு ரொம்ப வந்துட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கா. அதே இடத்துக்கு ஃபேங்கும் அங்கே அந்த ஒர்க் பண்ணுற பொண்ணுமே வர்றாங்க. அவங்கக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து உடனே வந்து விலைக்கு வாங்கிக்கிறணும், இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதை பேசாமல் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் திமிராக பேசினதும் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா, மிஸ்டர் லிவோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அந்த லேடி உடனே பயந்து போயிட்டு மேடம் நான் நீங்கள் வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை கொடுத்தவங்க பேசிகிட்டு இருக்கா.
பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினை இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் ஏன் உள்ளே விட்டீங்க, வெளியே வட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே, இந்த மாதிரி பூவருக்குலாம் இங்கே வந்துட்டு இடம் கிடையாது, மரியாதையோட வெளியே போங்க, உங்களுக்காக நாங்கள் பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நீ அப்புறம் எப்படி வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்ப, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல, நீ வந்துட்டு அப்புறம் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவேன், பணக்காரவங்க வந்தால் ஒரு மாதிரியும் ஏழை வந்தால் ஒரு மாதிரியும் பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் வராரு. இந்த லேடி தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, பிரசிடண்டோட ஒய்ஃபை வந்துட்டு உள்ளே இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னதும், அந்த ஆளுமே இடியட் மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு பொறுத்து போயிட்டு இருந்தேன்னா நீ எல்லா இடத்துலையும் என்னோட ஹஸ்பண்டோட பேரை யூஸ் பண்ணிட்டு நீ தான் மிஸ்ஸஸ் லூன்னு சொல்லிட்டு இருக்கியா, கண்டிப்பாக உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி இந்த ஆளை வந்துட்டு பிளாக் லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் கார்ட்ஸை கூப்பிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் தெரியாமல் அந்த ஆள் வந்துட்டு ஓவராக வந்து தப்பாக பேசிட்டு அவன்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணதும் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்ன தைரியம் தான் மேடமை பற்றி நீ இப்படி பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த லேடி ஓடி போய் பயந்துட்டு அந்த ஃபேங்க்ட்ட மேடம் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எங்கள் காலை பிடிச்சி கெஞ்சினதுமே அங்கே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போய் தொலைங்க அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த லேடி அடிக்க வந்ததும் அங்கே நம்ம அசிஸ்டன்ட் கோவப்பட்டு அடிச்சிடறாரு. யார் மேலே கையை வச்சுட்டு இருக்க, இப்போ நீ மேடம் சொன்னியே அது ஃபேக்காக நடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கா, உண்மையான மேடமே இவங்க தான் அப்படின்றத சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கவங்களாம் எங்கே ஒர்க்குக்கு போனாலும் விளங்காது அப்படின்ற சொல்லிட்டு மன்னிக்காமல் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் எல்லோரும் ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ப்ளூவே இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஃபேங்க் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நேரடியாக பார்த்தா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்டை வரப்போகிறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இவ எதுக்காக இங்கே வரான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து கோவப்படுறாரு. இல்லை மிஸ்டர் ப்ளூ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னா அதான் நர்வஸ் ஆகிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. அப்போ அங்கே அவர் நீங்கள் எப்படிலாம் உங்கள் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவீங்களா, இப்படிப்பட்ட உங்கள் கம்பெனியில் நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சாரி கேளுங்க அப்படின்றத சொன்னதும் அந்த ஆளுக்கு வேறு வழி இல்லாமல் மேடம் சாரி அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்கிறா. அவங்க மேனேஜர் உங்களை தான் உள்ளே கூப்பிட்றாருன்னு சொன்னதுமே அந்த ஃபேங் என்ன தான் என்னோட ஹஸ்பண்ட் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போகும்போது ஒன்றை கிடையாது அவங்கள கூப்பிட்றான்னு சொன்னதும் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே ஹீரோயின் நீ தான் வந்துட்டு அவரோட ஒய்ஃபா, சரி உன்னை வச்சுக்கிறேன் போர் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போனதும் அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன பேபி இங்கே பண்ணிகிட்ருக்க, நீங்கள்லாம் ஒர்க் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண வந்ததும் நான் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக வந்துட்டு இங்கெல்லாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கா, நீ என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னதும் எல்லாமே இப்போ கொஞ்ச நேரத்தில் அதாவே ஃபினிஷ் ஆயிரும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உள்ள மீட்டிங் வச்சு இந்த அவார்டு வந்துட்டு மிஸ்ஸஸ் லூக் தான் கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஃபேங்கை பற்றி பேசினதும் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணது எல்லாமே நானே, ஆனால் நீங்கள் அவார்டத்துக்கு அவ்வளோ கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டுச்சேக்கா. ஒர்க்கை யார் வேணாலும் பண்ணலாம், ஹெட் யாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் எவ்வளோ நாளைக்கு நீ இப்படி போய் சொல்லி சுற்றிட்டு இருப்ப நானும் பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறா. ஃபைனல் அங்கே அவார்டு கொடுக்குறதுக்குமே டைம் ஆயிடுது. நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டுருக்கான். இன்றைக்கி பாரு ஒரு நிலைமையை நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அவார்டை வின் பண்ண போகிறவங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அறிவிச்சதுமே அப்போ பார்த்தாங்க வந்துட்டு அந்த ஃபேங்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அந்த தைரியத்தில் வந்துட்டுருக்கா அவனோட முன்னாடி. அப்போ என்ன வந்து நீ வந்து நின்றுட்டுருக்க, இதெல்லாமே பண்ணது ஷாவ் தான், ஆனால் வந்துட்டு நீ வந்து உன்னோட நேமை யூஸ் பண்ணிட்டீங்க வருவியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே சார் இந்த ப்ராஜெக்டோட ஹெட் இவங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அப்படியும் வந்து ஒர்க் பண்ணது வேற ஒருத்தவங்க, இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே ஜாலராக அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. இப்போ ஹீரோ அப்படின்னா என்னோட நேமை யூஸ் பண்ணிட்டு நீ தான் என்னோட ஒய்ஃப்னு சுற்றிட்டு இருக்கவன் நீ தானா, உன்னோட அப்பா வந்துட்டு என்னோட வீட்டு டிரைவரு, உன்னோட அம்மா என்னோட வீட்டு வேலைக்காரவங்க, ஆனால் நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவளோட குட்டி எல்லாமே வெளிப்பட்டு போயிடுது. நம்ம ஹீரோயின் இவ தான் வந்துட்டு போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தவன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவ தான் எங்களை ப்ளேம் பண்ணிட்டா, இவ தான் வந்துட்டு பெரிய பணக்காரின்னு போய் சொன்னா, உங்களோட ஒய்ஃப்னு சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ மேலே ப்ளேம் பண்ணதோ அவளை மட்டும் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க, காசுக்காக தானே எல்லாருமே அவளுக்காக ஜாலரா அடிச்சிங்க, ஒர்க்கை பார்க்காம எவ்வளோ தூரத்துக்கு என்னை இன்சல்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கே ஜாப்பை விட்டு அங்கே தூக்க சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், இவளால் தான் நம்ம மானமே இன்னைக்கு கப்பலேறி போச்சு, எவ்வளோ ஃப்ராடு பேசுகிறா, வாய் கூசாமல் போய் பேசிட்டு சுற்றுறா, வந்து ஆசைப்பட்டுட்டு அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு பெரிய சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ ஃபைனலாக ஹீரோயின்ட்டு அங்கே ரிங்கை வந்து கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி நீ இப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட 51% ஷேர்ஸ் உன்னோடது, நீ தான் இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நம்ம திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான்.
நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கையில் ரிங்கை போட சொன்னதுமே 2 பேருமே இப்படி ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.